ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரிமைண்டர் வீடியோ தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 20லேருந்து 25 நாளைக்கு முன்னாடி ஒரு 120 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு யூனிட் படிக்கிற மாதிரி, அதுக்கடுத்து 7 நாளைக்கு ஒரு யூனிட் படிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு யூனிட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதே வந்து 7 நாளைக்கு ஒரு யூனிட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 4 யூனிட்டை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறது அல்லது வெளியில் பார்க்கும்போது கேட்குறது என்னென்னா, இப்போ வந்து எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகும், இந்த மாதிரிலாமே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து உண்மைதான். நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புமே நமக்கு இருக்குது. ஸோ இந்த பிளானை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைமிங்க்கு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளானுமே என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டிலே ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து டைமிங் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, சரியான முறையில் ரிவிஷன் பண்ணால் தான் ஃபுல்லாக படிச்சுருவாங்க. 10 யூனிட்டாக இருந்தாலும் சரி அல்லது 20 யூனிட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுருவாங்க. அவங்க சரியாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரிவிஷன் இதெல்லாமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. லாஸ்ட்டு ஒரு 4 to 5 இயர்ஸில் பிஜிடிஆர்பி எத்தனை வந்து நடந்திருக்கு அப்படின்னா 2 நடந்திருக்கு. யூஜி பிடி எக்ஸாம்ஸ் சரி பார்த்தீங்களா 1 தான் நடந்திருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3 எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பிடி எக்ஸாம் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு தான் வாய்ப்பு. சரிங்களா? அதர்வைஸ் டெட்டு எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணாதவங்க நம்ம வந்து பிஜி முடிச்சிருந்தா இந்த பிஜிடிஆர்பி என்ன பண்ணி வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப மிக குறைவாக இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கிடைக்கக்கூடிய நாட்களை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து இந்த நெகட்டிவ் தாட்லேயே விட்டுருவாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் வந்துருச்சு, அவங்க வந்து புதுசாக வருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். டிலே ஆகிட்டு போகுது. நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறது போஸ்டிங்கு. நமக்கு ஏஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படியாவது இந்த எக்ஸாம்ஸ்லேயே நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போயே முயற்சி செஞ்சு என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தோன்னா நம்ம மட்டும் காரணங்கள் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் பாஸ் பண்ணுறவங்க பாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த டேட் ஆஃப் பர்த்தோட கம்பேரிசன்லாம் போட்டிருந்தோம். நிறைய யங்ஸ்டர்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் 40 இருக்கிறவங்க, 45 இருக்கிறவங்க, ஈவன் ஒரு சில பேர்லாம் 50 ஏஜ் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அடுத்து எலெக்ஷன் இதெல்லாமே முடிஞ்சு நமக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? யூஜிடிஆர்பி வருது, நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி வருது, அதுக்கடுத்து டெட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ கண்டினியூவாக நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கிறப்ப நமக்கு வந்து இதை படிக்கிறதா, யூஜி படிக்கிறதா, பிஜி படிக்கிறதா, ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா பிஜி எக்ஸாம்ஸ் வந்து வரும்போதே டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரிலாமே கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதுலேயே நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து டெட்டு வந்து பாஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து பிடி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு 100% எஃபோர்ட் எடுத்து படிக்கலாம். ஸோ யூஜிக்கும் அண்டு பிஜிக்கும் வந்து சிலபஸ் வந்து நிறைய வேரியஸ் இல்லை, கொஞ்சம் தான் வேரியஸ். சரிங்களா? அப்போ நியூ ஆசிரியர் இருக்கக்கூடிய சிலபஸை இந்த பிஜிடிஆர்பிக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து பிடிஸில் வாய்ப்பு வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா இதில் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். சரிங்களா? அப்போ இருக்கக்கூடிய டைமிங்கை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது வந்து டிலே ஆகும், இது வந்து வராது, இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ஏஜ் தான் பார் ஆகும், நம்ம வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸு. ஆனால் இத்தனை இருந்தும் பாஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ குறைவான ஏஜில் இருக்கவங்களும் சரி, அதிகமான ஏஜில் இருக்கவங்களும் சரி, அதுக்கு காரணம் உங்களை படிக்கிற அந்த ப்ரிப்பரேஷன் தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ் வந்து படிக்கலைங்க, மார்ச் படிக்கல, நான் இப்போ தான் நியூவாக பார்க்குறேன் அப்படின்னா ஸோ இப்போலேருந்து நீங்கள் ஒரு 3 மந்த்துக்கு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுங்க. சரிங்களா? ஏப்ரல், மே,
ஜூன் இது வந்து ஸ்டடி பிளான் போடுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் போயிட்டுருக்குங்க. ஸ்கூலு இந்த மாதிரி ஒர்க்கிங் போயிட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் இது வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏப்ரல் அண்டு மே மந்த்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒர்க் இருக்காது. சப்போஸ் 12th ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தால் 12th போர்ஷனை இப்போ நடத்த சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு கிளாஸ் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். +1க்கு 10th அட்மிஷன் இதெல்லாமே வந்த பிறகு தான் நமக்கு வந்து இருக்கும் சரிங்களா. அப்போ வந்து ஒரு கிளாஸ் தான் நம்ம எடுப்போம். மீதி வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் கடுமையான அந்த பணிச்சுமை இந்த மாதிரிலாமே இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமை கரெக்டாக என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னா பயன்படுத்தி வச்சுங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். பசங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த அவசரமாக வேலை செய்கிறது இந்த மாதிரியான இது எல்லாமே இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு டைமிங் இதெல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி வச்சுங்க. இந்த 2 மந்த்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். ஸ்கூல் ஒர்க்கிங் போகிற டீச்சர்ஸ் எல்லாமே 2 மந்த்து கிட்டத்தட்ட 60 நாள் நமக்கு வந்து டைம் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு 5 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் சரிங்களா. ஒரு 10 நாளைக்கு அல்லது 15 நாளைக்கு ஒரு யூனிட் படிக்கிறேன், நான் அப்படியே ஸ்கூல் போகிறேன், அப்படியே தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு யூனிட் படித்தாலுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட்டை வந்து என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு மந்த்துக்கும் ஒரு 2 யூனிட் படித்தாலுமே நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்குள்ளார ஃபுல் யூனிட்டுமே படிக்கலாம். அதனால் எங்கே ஒர்க் போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்கை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை பற்றி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் சரியாக வந்து வீடியோ அப்டேட் பண்ண முடியல, டைம் கிடைக்காதனால. ஸோ அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை பற்றி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், எனக்கு ஏதாவது கைட் பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.